புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறையின் சார்பில் தற்போது பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் எஸ்இடிசி உள்ளிட்ட தொலைதூர பேருந்துகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சுரங்கப்பாதைகள் மற்றும் மேம்பாலங்களின் கீழ்ப்பகுதியில தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில இயக்க வேண்டும் எனவும் ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகள் காட்டாற்று ஓர சாலையில் இயக்கும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும் எனவும் தண்ணீர் குறைவாக இருப்பதாக கூறி பயணிகள் பேருந்தை இயக்க சொன்னாலும் மாற்று வழிகளிலேயே பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் பணிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதேபோல் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது, சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உடனடியாக கிளை மேலாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் இந்த வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.